ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நாம் இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சியில் இருக்க கல்வராயன் மலை நடக்கிற கோடை விழாவோட அந்த சிறப்பு நிகழ்ச்சியில் தான் இருக்கும். உள்ளார என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் முழுசாக போகிறோம் பாருங்கள். மேலும் வந்து என்ட்ரன்ஸ் வந்து எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. பூ பழம் வாழை இதுமாரி வாழைலாம் பாருங்கள், செவ்வாழெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம உள்ளே போய் எந்த அளவுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத முழுசாக பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக நம்ம வீடியோ பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய கள்ளக்குறிச்சி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேம்மா சார். வாங்க மக்களே, தற்போதைய கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலைப்பகுதியில் 2026ஆம் ஆண்டு கோடை விழாவை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்கதை நம்ம இப்போது சென்று அவர்களுடன் சேர்ந்து நம்மளுக்கு கண்டு மகிழலாம். வாங்க. கோடை விழா 2026 கல்வராயன் மலை, கள்ளக்குறிச்சி மாவட்டம். மலைகள் சூழ்ந்த கிராமங்கள் ஏராளம், மக்கள் கண்டு கழிக்கும் இடங்கள் ஏராளம். சுற்றுலா தலமான கல்வராயன் மலை மக்களிடையே வரவேற்பு சிறிதும் குறைவாக கொண்டிருக்கிறது. ஆகையால் தமிழகத்தில் உள்ள ஏற்காடு, கொடைக்கானல், ஊட்டி போன்ற அனைத்து சுற்றுலா தலங்களில் போல இனிவர காலகட்டங்களிலும் நமது கோடை விழா மிக சிறப்பாக நடைபெறும் என்று மக்களிடையே எதிர்பார்க்க கொண்டிருக்கிறது. அனைத்து கோடை விழாக்களிலும் மலர் கண்காட்சி போன்ற அனைத்து கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போதைய கோடை விழாவில் மக்கள் இன்னும் பெரிதளவில் கண்டு கழித்து ரசித்து மகிழ்வதற்கான ஏற்பாடுகள் இன்னும் பெரிதளவில் நமது அரசாங்கம் அமைத்திருக்க வேண்டும். இனிவர காலகட்டங்களில் நமது கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள கோடை விழா, மலர் கண்காட்சி போன்ற அனைத்து விதமான சுற்றுலா பயணிகளும் எதிர்பார்த்து கண்டு கழிக்கிறதுக்கு அரசாங்கம் இதை இன்னும் விரிவாக பெரிதளவில் நடைமுறைக்கு கொண்டு வந்து சுற்றுலா பயணிகள் மகிழ்வைப்பதற்கு ஏற்பாடு செய்திருந்தால் இன்னும் பெரிதளவில் நல்லா இருக்கும். கோடை விழா என்றால் அனைவருக்கும் தோன்றக்கூடிய இடம் ஏற்காடு, ஊட்டி போன்ற சுற்றுலா தலங்கள் மட்டும்தான். மக்களிடையே இன்னும் தெளிவான ஒரு விழிப்புணர்வு இல்லை. அனைத்து மலைப்பகுதிகளிலும் கோடை விழா நடந்தால் இன்னும் மக்களிடையே நல்ல வரவேற்பை ஏற்படுத்தும். நமது அரசாங்கம் 6 வருடங்களுக்கு முன்னதாக நடைபெற்ற கோடை விழா தற்போது 6 வருடங்களுக்கு பிறகு வெறும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. கலை நிகழ்ச்சிகள், மயில்கள் போல மின்னும் மின்மணிகள் போல நமக்கு அருமையா நடனத்தின் மூலம் வணக்கம் சொன்ன கொட்டப்புத்தூர் அரசு பழங்குடியினர் நல உண்டு உறைவிட மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? பலத்த கைத்தட்டல் தான் நம்ம கொடுக்க போறோம். நன்றி. மக்களே, கள்ளக்குறிச்சி கல்வராயன் நடக்கிற இந்த கோட்டை கல்வராயன் நடக்கிற
இருக்கிற இந்த கோடை விழாவுக்கு வந்து எவ்வளோ பேர் கூட்டமாக வந்திருக்காங்க அப்படின்றத நீங்களே பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து நல்ல கூட்டம். நான் இவ்வளோ கூட்டம் அந்த மலை மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கல. நான் வந்து இந்த மலைக்கு இப்போ தான் ஃபஸ்ட் வரேன் உள்ளார. ஆனால் நான் இவ்வளோ கூட்டம் இருக்குது இங்கே வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. ரோட்டில் வரும்போதெல்லாம் கொஞ்சம் மக்கள் கம்மியாக தான் இருந்தாங்க. நம்ம ட்ராவல் பண்ணிருக்கும்போது அந்த ட்ராவலிங் வீடியோ கூட நான் உங்களுக்கு போடுறேன் தனியாக. எனக்கு தெரிஞ்சு காலையிலே கிளம்பி எல்லாம் வந்துட்டாங்க போல. நாங்கள் தான் கொஞ்சம் லேட்டாக வந்துருக்கோம். நாங்கள் இங்கேருந்து எங்களால் ஊட்டி கொடைக்கானல்லாம் போயிட்டு வர்றதுக்கான இதெல்லாம் இல்லை பாருங்க. நம்ம ஆர்ஆர் பிரியாணியோட ஓனர் வந்து இங்கே இருக்காரு. ஆர்ஆர் பிரியாணியோட ஓனர் சேலம் மாறோம். ஆமாம். போறீங்களா? இந்த கோடை விழா நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய நடன நிகழ்ச்சிகள்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஏகப்பட்ட பேர் வந்து மேக்கப் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. உள்ள ஸ்டேஜுக்கு பக்கத்தில் போவோம். எவ்வளோ கூட்டம் நான் வந்து காட்டுறேன். அந்த ஆள்கிட்டலாம் எதாவது கொஞ்சம் கேட்டதுன்னா பேசிட்டு பாருங்க சார். அந்த கண்டென்ட் உள்ள போட்டுடலாம். நீங்கள் போட்டுடலாங்களா?